இது அந்த பேக் நிறைய உடுப்பு போட்டிருக்காங்க லேடிஸுக்கு. ஹாய், ஹலோ அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஒரு சிட்டியில் ஒரு குள இடம் உண்டு, அது பார்க்குறதுக்கு வந்தேன். இந்த இடம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அமைஞ்சிருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் நடந்து அதைத்தான் அப்படி பார்க்க வேண்டி இருக்கு இந்த இடம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. நான் வரும்போது நினச்சேன் அவ்வளோத்துக்கு ஆட்கள் நிற்க மாட்டாங்கண்டு, ஆனால் இங்கே பார்க்க கார்கள் நிறைய பேர் பார்க் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு. போகும். இது கிட்டத்தட்ட ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு காட்டு பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்குது இந்த இடம். நான் இப்போ தான் முதல் தடவை வாரேன். ஸோ வரும்போதே நல்ல அழகாக இருந்தது. அந்த மரங்களோட காட்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ உள்ளே போகும்போது அதே ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. அதே மாதிரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படியான இது இருக்குதுண்டு. ஸோ இதுதான் அந்த இடத்துல குளங்கள் அதுகள். இந்த இடத்துல நான் கேள்விப்பட்டதில் என்னென்னா, இது ஒரு பெரிய ஒரு ரவுண்டான ஷேப்பில் போகுது. இந்த பாதையால் போனால் போய்க்கொண்டே இருக்கலாம். 2.5 கிலோமீட்டர் தூரம் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கலாம். நிறைய பேர் இதில் ஓடுறாங்க. சில பேர் நடந்து கொண்டு போகிறாங்க. இப்போ இப்படியே அங்கால பார்த்தா ஆக்கள் வராங்க. அந்த அப்படியே சுற்றி நாங்கள் வர வேண்டி இந்த பாதையால் போய் அதால் வர வேண்டி இருக்குது. ஸோ இதுதான் இந்த தண்ணியை ப்ளாக் பண்ணி வச்சிருக்கிற பாலம்.
ஓகே. அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே நான் வந்து இப்ப ஜெர்மனில ஒரு சின்ன மார்க்கெட் ஒன்று போட்டிருக்காங்க இந்த சிட்டியில. ஸோ அதையும் நான் பார்க்க போறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு சிறிய அளவுல ஒரு மார்க்கெட் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன மாதிரி இருக்குன்னு நாங்க போய் பார்ப்போம். இந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கு. அதுக்காகத்தான் நான் இந்த கார்ல இருந்து வீடியோ எக்ஸ்ட்ராவா எடுக்கிறேன். ஸோ நல்ல வடிவா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நாங்க அந்த மார்க்கெட்டுக்கு போவோம். இங்கால ஃபுல்லா அப்படி போட்டிருக்கு. ஸோ இங்கே பார்த்தாப்புல தக்காளி தக்காளி வந்து மரத்திலே காய்ச்சிருக்குது. மரத்தில் காய்ச்ச மாதிரி பாருங்க, சின்ன மரத்திலே இப்படி காய்ச்சிருக்குது. இது கொச்சிக்காய் மரம் போல இருக்குது சின்னன். இது பச்சை தக்காளி. இங்கால ஸ்ட்ராபெரி மரம் வச்சுருக்காங்க, ஸ்ட்ராபெரி மரம். ஸோ இது நாங்கள் வீட்டில் கூட்டி எடுத்துக்கொண்டே வச்சா ஸோ இந்த ஸ்ட்ராபெரி வளரும் இப்படி சின்ன இதுலேயே.